My dear students, Ram Kumar here. Welcome back. Let's move on to exercise number 7.8, question number 7. Procedure ஏற்கனவே பார்த்திருக்கோம். We'll move on to the question. Question பார்த்திடலாம். Find the dimensions of a rectangle with a maximum area that can be inscribed in a circle of radius 10 cm. நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு சர்க்கிள் உள்ள ஒரு ரெக்டாங்கிள் வரைகிறேன். அந்த ரெக்டாங்கிளுடைய ஏரியா மேக்ஸிமமா இருக்கணும்னா அதோட டைமென்ஷன்ஸ் என்னவா இருக்கும், லென்த் என்னவா இருக்கும், பிரெத் என்னவா இருக்கும், அதை தான் கண்டுபிடிக்க போறோம். The parametric equations of a circle are x equal to r cos theta and y is equal to r sin theta. இது ஏற்கனவே பார்த்திருக்கோம், 11th ஸ்டாண்டர்ட்ல டிஃபரன்ஷியல் கால்குலஸ்ல பார்த்திருக்கோம். இந்த சர்க்கிளுடைய ரேடியஸ் 10 சென்டிமீட்டர். அப்ப என்ன வரும்னா x is equal to 10 cos theta, y is equal to 10 sin theta ன்னு வரும். இப்போ parametric equationsனா என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு சர்க்கிள் மேல இருக்கிற எந்த பாயிண்ட் ஆனாலும் எனி பாயிண்ட் which lies on the circle அதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு ஈக்குவேஷன்ஸ் தேவை in the form of x, y. அதான் parametric equations. x equal to r cos theta and y is equal to r sin theta. இங்க பாயிண்ட் r என்னவா இருக்கும்னா since the radius is 10 units 10 cos theta, 10 sin theta வரும். உதாரணத்துக்கு இந்த பாயிண்ட் வந்து 5,7 எடுத்துட்டா O ல இருந்து A வரைக்கும் 5 சென்டிமீட்டர் வரும், A ல இருந்து R வரைக்கும் 7 சென்டிமீட்டர் வரும். அதே போல இந்த பாயிண்ட் 10 cos theta, 10 sin theta இருக்கிற காரணத்தினால O ல இருந்து A வரைக்கும் 10 cos theta, A ல இருந்து R வரைக்கும் 10 sin theta வரும். இப்போ இந்த ரெக்டாங்கிள் PQRS இருக்கு இல்லையா, இதோட லென்த் என்னவா இருக்கும்னா AB is equal to 2 times OA ன்னு வரும். O தான் மிட் பாயிண்ட். அப்ப என்ன வரும்னா 2 times 10 cos theta ன்னு வரும். அப்போ இந்த ரெக்டாங்கிளுடைய லென்த் என்ன வரும்னா AB is equal to 2 times OA, அதான் 2 times 10 cos theta, அப்ப 20 cos theta ன்னு வரும். இதோட பிரெத் என்ன வரும்னா QR is equal to 2 times AR ன்னு வரும். அது 10 sin theta. அப்ப என்ன வரும்னா இதோட பிரெத் QR is equal to 2 times 10 sin theta, so 20 sin theta ன்னு வரும். So let's move on to find out the area of the rectangle PQRS. So PQRS என்ற ரெக்டாங்கிள் உடைய ஏரியா என்னவா இருக்கும்னா length into breadth. So length என்ன வரும்னா AB is equal to 20 cos theta வரும். breadth என்ன வரும்னா QR is equal to 20 sin theta வரும். மல்டிப்ளை பண்ணா 400 sin theta cos theta ன்னு வரும். அது எப்படி எழுதலாம்னா 200 times 2 sin theta cos theta ன்னு எழுதலாம். 2 sin theta cos theta க்கு trigonometry formula வந்து sin 2 theta. அப்ப என்ன வரும்னா 200 times sin 2 theta ன்னு வரும். இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போறேன், I'll find out A dash, A double dash and then equate A dash to 0. இப்போ A dash எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னா இங்க 200 கான்ஸ்டன்டா இருக்கும், அப்படியே எழுதிட்டு sin 2 theta டிஃபரன்ஷியேட் பண்ணா cos 2 theta வரும். மறுபடியும் நான் 2 theta டிஃபரன்ஷியேட் பண்ணா with respect to theta 2 times theta டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 வரும். அப்ப என்ன வரும்னா 200 is a constant, அப்படியே எழுதிட்டு I would get cos 2 theta into 2 ன்னு வரும். So A dash என்ன வரும்னா 200 times cos 2 theta into 2 வரும். மல்டிப்ளை பண்ணா 2 into 200 400 வரும் into cos 2 theta. இதை நான் திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணா A double dash is equal to 400 is a constant, அப்படியே எழுதிட்டு cos 2 theta டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin 2 theta. திரும்ப நான் 2 theta டிஃபரன்ஷியேட் பண்ணா 2 times 1 வரும். அப்ப என்ன வரும்னா மல்டிப்ளை பண்ணா minus 800 sin 2 theta ன்னு வரும். A dash 0 க்கு ஈக்குவேட் பண்ணா 400 times cos 2 theta equal to 0 ன்னு வரும். 400 right hand side போயிடும், becomes 0. So I'll get cos 2 theta equal to 0 ன்னு வரும். ரெண்டு பக்கமும் cos inverse எடுத்தா cos inverse of cos 2 theta equal to cos inverse of 0 ன்னு வரும். cos inverse of cos 2 theta னா அது 2 theta. It's equal to cos inverse of 0 ன்னு வரும். cos inverse of 0 என்னவா இருக்கும்னா pi by 2. அதுக்கு என்ன காரணம்னா cos pi by 2 gives you 0. அதனால cos inverse of 0 returns an angle, அதான் pi by 2. என்ன வரும்னா 2 theta equal to pi by 2 ன்னு வரும். இப்ப theta என்ன வரும்னா pi by 2 times 2, pi by 4 வரும். So I would get theta equal to pi by 4. இப்போ இதை எடுத்து நான் எங்க சப்ஸ்டிடியூட் பண்ணனும், A double dashல பார்க்கலாம். என்ன வரும்னா when theta equal to pi by 4, A double dash is equal to minus 800 times sin 2 theta வரும். theta க்கு pi by 4 போட்டுட்டு 2 and 4 cancel பண்ணா sin pi by 2 வரும், which is 1. அப்ப என்ன வரும்னா minus 800 into 1 வரும், which gives you minus 800. lesser than 0, நெகட்டிவா இருக்கிற காரணத்தினால area of the rectangle PQRS is a maximum அப்படின்னு சொல்லலாம். என்ன क्वेश्चनல கேட்டிருக்கான், டைமென்ஷன்ஸ் கேட்டிருக்கான். அப்போ லென்த் என்னது 20 cos theta, அதான் AB. பிரெத் என்னது 20 sin theta. So theta க்கு pi by 4 போட்டா என்ன வரும்னா 20 times cos pi by 4 வரும்.
cos pi by 4 is 1 by root 2. என்ன வரும்னா 20 times 1 by root 2 வரும். 20 எப்படி எழுதலாம்னா 2 times 10 எழுதலாம். 2 எப்படி எழுதலாம் root 2 into root 2 எழுதலாம். ஸோ ஒரு root 2 கேன்சல் ஆகிடும். ஸோ I will get 10 root 2. அதே போல breadth என்ன வரும்னா 20 times sin pi by 4 வரும். sin pi by 4 is 1 by root 2. 20 எப்படி எழுதலாம் 2 times 10. 2 எப்படி எழுதலாம் root 2 into root 2. ஸோ ஒரு root 2 கேன்சல் ஆகிடும். இப்போ 10 root 2 வரும். இங்க length breadth ரெண்டும் ஈக்குவலா இருக்கு, equal to 10 root 2 centimeter. அப்ப என்ன அர்த்தம்னா அந்த rectangle which has a maximum area is in fact a square. அப்ப என்ன அர்த்தம்னா ஒரு சர்க்கிள் உள்ள நான் வரைய போற ஒரு rectangle of maximum area has its length and breadth equal. length and breadth ஈக்குவலா இருக்கும். அப்ப அது in fact ஒரு ஸ்கொயரா இருக்கும். அப்படி நான் இன்டர்பிரட் பண்ணலாம். Thank you.